கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். என்னால் எல்லாம் முடியுன்றதும் என்னால் எதுவும் முடியாதுன்றதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிஞ்ச பிள்ளைங்க கிட்ட இருக்கக்கூடாத வார்த்தைங்க. கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறது ரொம்ப அவசியம். கிறிஸ்து இயேசுவோட அவர் மூலயமா அவருக்காக எதை வேணும்னாலும் செய்கிறதே அவர் விரும்புகிறாரு. இதை சரியாக புரிஞ்சிக்காத தேவனுடைய பிள்ளைங்க ஒன்று தாழ்வு மனப்பான்மையில் இருந்துடுறாங்க, இல்லைனா பெருமையில் விழுந்துடுறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம இதை கருத்தாக சிந்திச்சு கற்றுக்கொள்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக போயிருந்த ஊழியர் தன்னால் வழிநடத்தப்பட்ட ஒரு வயசான பெண் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னோ எப்படி ஊழியம் செஞ்சாங்கன்றதையும் குறித்தும் எழுதி வச்சிருந்த ஒரு சாட்சி என்னை ரொம்பவே அசைச்சுது. அந்த பெண்ணுக்கு கண்களும் தெரியாது, அதனால் அவங்களுக்கு படிக்கவும் தெரியாது. இருந்தாலும் தான் அறிஞ்சிக்கிட்ட இயேசுவை எல்லாரும் அறிஞ்சிக்கணும்னு அவங்க விரும்பினாங்க. அதனால் தன்னை இயேசுவுக்கு நேராக வழி நடத்திய அந்த மிஷினரி கிட்ட போய் ஃப்ரெஞ்சு வேதாகமத்தை கேட்டு வாங்கினாங்க. அவங்க அதை பெற்றுக்கிட்டப்போ அந்த வேதாகமத்தில் யோவான் 3:16 சிவப்பு மையினால் அடிக்கோடிட்டு குறித்து தர சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தை ஈஸியாக திறக்கிற அளவுக்கு ஒரு அடையாளத்தையும் வச்சுக்கிட்டாங்க. எழுத படிக்க தெரியாத கண்ணு தெரியாத அந்த மூதாட்டி ஃப்ரெஞ்சு வேதத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறான்னு அறிஞ்சிக்கிறதுக்காக அவளுக்கு பின்னாடியே போனார் அந்த மிஷினரி. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி பிள்ளைங்க வீடு திரும்பும்போது அந்த நேரத்துக்கு சரியாக போய் நின்றுடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு மாணவனை உதவிக்காக கூப்பிட்டு உனக்கு ஃப்ரெஞ்சு வாசிக்க தெரியுமான்னு கேட்பாங்க. தெரியும்னு அந்த மாணவன் சொன்னால் சிவப்பு கோடிட்டு இருக்கக்கூடிய அந்த வசனத்தை வாசித்து காண்பிக்கும்படி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வசனத்துக்கான அர்த்தத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. இது போல் சோர்வே இல்லாமல் தொடர்ந்து செஞ்சு 25 போதகர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இருக்கிறத புதைச்சிட்டு இல்லாததுக்காக ஆண்டவரை குறை சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில் இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சாட்டை அடி. பிரியமானவர்களே, நம்ம அநேக நேரங்களில் இப்படி யோசிக்கிறது உண்டு. அவங்கள போல் எனக்கு ஊழியம் செய்ய தெரியல, இவங்கள போல் பிரசங்கிக்க முடியலன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள்னு. நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளால் எதை செய்ய முடியுமோ அதை செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேற்கண்ட உண்மை சம்பவத்தில் கண்ணு தெரியலன்னாலும் தன்னுடைய விடாப்பிடியான ஜபத்தோடு கூடிய பிரயாசத்தினால அநேகரை ஆதாயப்படுத்திய சம்பவத்தை நாம் பார்க்குறோம். நீங்களும் உங்களுக்கு எது முடியுமோ அதை விசுவாசத்தோடு செய்ய ஆரம்பிங்க. அந்த அற்ப ஆரம்பம் பெரிய விளைவை ஏற்படுத்தும். இஸ்ரவேல் மக்கள் தங்களை ரட்சிக்க யாரும் இல்லை, எங்களால் வெற்றி கொள்ள முடியாதுன்னு நினச்சி தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களில் ஒருவனாக இருந்த கிதியோன் கர்த்தரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையான்னு எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரேன்னு சொன்னான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார்னு நியாயாதிபதிகள் 6:14 நாம் வாசிக்கிறோம். ஆமாங்க சகோதரனே, சகோதரியே, உன்னால் முடியாதுன்னு எதையும் நினைக்க வேணாம். கர்த்தருக்கு பிரியமான எதையும் நடப்பிக்கக்கூடிய வல்லமையை அவர் நமக்கு தராரு. நிச்சயம் நாம் அவருக்காக ஜெயம் கொள்ள முடியும். அதனால் சோர்ந்து போகாமல் திடமனதாக இருந்து அவருடைய பலத்தால் அவருக்காக ஏதாவது செய்யும்படி நம்மளுடைய இதயத்தில் இன்றைக்கே தீர்மானிப்போம். கர்த்தருடைய வல்லமையால் அவர் மகிமைக்கு நாம் வாழ்வோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.